மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மக்கள் எப்படி இருக்கீங்க? ஓ சந்தோஷம், நல்ல சுகம். தேங்க்யூ தேங்க்யூ. என்ன சூடு? ஸ்தோத்திரம். மகளே, தூய ஆவிக்காக நம்மை நாம் தயார்படுத்திக் கொண்டிருக்கின்றோம். தூய ஆவியின் வரங்கள் எத்தனை? இதெல்லாம் யார் உங்களுக்கு மறைக்கல்வி சொல்லிக் கொடுத்தது? தூயாவின் வரங்கள் எத்தனை? 7. இதெல்லாம் ஞான புத்தி பேசி அறிவித்திடம் பக்தி தெய்வ பயம். எங்கிட்ட வாசிக்கிறோம் எசையா புஸ்தகம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு நம் ஞானத்தை பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 2 நேரம் இருந்தால் அதுக்கு ஏற்றபடி நம்ம பார்ப்போம். நம்ம பார்க்கின்றோம் அறிவு என மெய் உணர்வு, அண்டர்ஸ்டாண்டிங், கிஃப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ அது கிஃப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்கிற சமயத்தில் புரிந்து கொள்கின்ற ஒரு வரம். இந்த புரிந்து கொள்கின்ற ஒரு வரம் எதை புரிந்து கொள்வதற்காக? இறை வார்த்தையை இறை வார்த்தை, தெய்வத்துடைய வார்த்தைகளை புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும். இறை வார்த்தை எந்த அளவுக்கு நாம் புரிந்து கொள்கின்றோமோ அதுக்கு ஏற்றபடி தான் நமக்கு பலன் கிடைக்கும். வார்த்தை எப்படி வேணாலும் எடுத்துக்கொள்ளலாம், எப்படி வேணால் எடுத்துக்கலாம். பிசாசும் அது என்ன செய்யும்? பல விதத்தில் எடுத்துக்கொள்ளும். ஆனால் தெய்வத்துடைய சிந்தனை அறிய வேண்டும் என்றால் இறைவன் எந்த அர்த்தத்தில் அது நமக்கு தந்திருக்கின்றார், எந்த அர்த்தத்தில் அது சொல்லப்பட்டிருக்கிறது, அது நம்முடைய வாழ்க்கைக்கு என்ன தருகிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் தூய ஆவியுடைய வரம் இருந்தால் மட்டும்தான் முடியும். அப்போ புரிந்து கொள்கின்ற ஒரு வரம் என்பது அர்த்தம் சொல்கிற சமயத்தில் 1 இறை வார்த்தைகளை புரிந்து கொள்கின்ற ஒரு வரம். எதனால் அந்த வார்த்தை அங்கே வந்திருக்கிறது, இந்த வார்த்தை எனக்கு என்ன தருகிறது, எப்படி நான் அதை புரிந்து கொண்டிருக்க வேண்டும், என் சூழலில் எப்படி நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். துன்பம், சாதாரண இது துன்பம். மக்கள் சொல்வார்கள், என்ன ஃபாதர் நாங்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றோம், ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் ஆசீர்வாதம் சொல்கிறீங்களே, ஆசீர்வாதம் வரமாட்டேது, கஷ்டம்தான் வந்து கொண்டிருக்கின்றது. அப்போ ஆண்டவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்கிறீர்கள், ஆனால் எனக்கு ஆசீர்வாதம் வரவில்லையே, கஷ்டம் வந்து கொண்டிருக்கின்றது என்று சொல்கின்ற போது அது எப்படி புரிந்து கொள்ள முடியும்? தெய்வம் ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்வது என்ன அர்த்தம்? அப்போ வார்த்தை என்ன அர்த்தம் சொல்லப்படுகிறது என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிசாசு சொல்ற வார்த்தை என்ன? ஆமாம், தெய்வம் உனக்கு துன்பத்தை தருவார். இது பிசாசுடைய சிந்தனை. அதனால் திருச்சபை விட்டு பலரும் போய் விடுவார்கள். நாம் பார்க்கின்றோம், தெய்வம் ஆசீர்வதிக்கிறார் என்றால் துன்பத்திலிருந்து விடுதலை பெற வேண்டிய எண்ணம் மட்டுமல்ல, அந்த துன்பத்தை தாங்கக்கூடிய சக்தி தெய்வம் தருகின்றார். அந்த துன்பத்தின் வழியாக மீட்பு நீ எப்படி அனுபவிக்க வேண்டும், அந்த துன்பத்தில் எவ்வாறு தெய்வத்தை நீ காண வேண்டும், அந்த துன்பம் உனக்கு எப்படி ஆசீர்வாதம் மாறும் என்ற அத்தனையும் தெய்வம் வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார். அப்போ அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எனக்கு வரம் வேண்டும். தூயாவின் வரம் என்றால் மட்டுமே தான் முடியும். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள். நல்ல ஒரு சின்ன உதாரணங்கள் எடுத்துக்கொள்ளும் போது ஈஸியாக உங்களுக்கு புரியும். தானியல் புஸ்தகம். தானியல் புஸ்தகத்தில் அங்கு சூசன்னா, நம்ம தானியல் இறைவாக்கினர் தானியலும் சூசனாவும் எடுத்துக்கொள்ளுங்கள். சூசன்னா அது எங்கே நான் வாசிக்கின்றோம்? கடைசியில் மக்களுக்கு முன்னாடி அந்த சூசன்னா. அப்போ அந்த சூசனாவை என்ன செய்கிறார்கள்? பழிக்கின்றார்கள். அந்த 2 முதியவர்களும் அவர் மேல் குற்றம் சுமத்துகிறார்கள். குற்றம் சுமத்தி கொண்டு இவளை கொல்வதற்காக என்ன செய்கிறார்கள்? கொண்டு போ. உங்களுக்கு தெரியும் அந்த சூசனை பற்றி நம்ம எல்லோருக்கும் தெரியும். அப்படி இருக்கிற சமயத்தில் இந்த சூசனை சொல்கிற வார்த்தை, ஆண்டவரே நான் ஒரு தவறும் செய்யவில்லையே, ஒரு பாவம் இல்லாத செய்யாமல் இருக்கிற எனக்கு இதோ மரண தண்டனை விதிக்கப்படுகிறது, நான் எங்கு போவேன் என்று தெரியவில்லை என்று சொல்லிக்கின்ற பொழுது தெய்வம் தானியல் இறைவாக்கினரை, அந்த சிறுவனை, அந்த பையனை, இளைஞனை தெய்வம் அனுப்புகின்றார். அப்போ தானியல் இறைவா அந்த பையன் வந்து, அந்த இளைஞன் வந்து சொல்கிற வார்த்தை என்பது என்ன? இந்த தீர்ப்பில் எனக்கு பங்கு இல்லை, எனக்கு உடன்பாடு இல்லை. எப்படி சொல்கின்றாய்? அதன் பிறகு அவன் என்ன செய்கிறான் தெரியும் இல்லையா? நமக்கு 2 முதியவர்களையும் தனித்தாக வைத்து விசாரிக்கின்றான். விசாரித்து பார்க்குற சமயத்தில் அவர்கள் சொன்னது பொய் என்று அறிந்த உடனே அந்த 2 முதியவர்களுக்கு தண்டனை கிடைக்கிறது. மக்களை புரிந்து கொள்கின்ற ஒரு தரன் எடுத்து படிங்கள். சுசனா புக்கம் அந்த புஸ்தகத்தில் 42 படிங்கள். இவர்களின் மீது சாற்றிய நான் எதுவும் செய்வதில்லையே, நான் எதுவும் செய்ததில்லை. அப்போ அப்படி சொல்லி அழுகிற சமயத்தில் அவளை யாரை நோக்கி அவர் அழுதால்?
தெய்வத்தை நோக்கி அவள் அருகின்றாள். மக்களை, குடும்பத்திலும் சரி சமுதாயத்திலும் சரி நாம் வாழ்கிற நிலையிலும் நமக்கு எதிராக செய்யாத குற்றங்கள் நாம் செய்கின்ற பொழுது, நம்மளில் பழிகள் சுமத்துகின்ற பொழுது, அறியாமல் நான் எந்த தவறு நான் செய்யவில்லை இருந்த போதிலும் நாம் பழிக்கப்படுகின்றோம். பல மக்கள் முன்னிலையில் நான் அவமானப்படுத்தப்படுகிற சமயத்தில், தெய்வமே எனக்கு யாருமே இல்லையே என்று சொல்லி நீ மன்றாடுகின்ற பொழுது தெய்வம் உனக்கு அங்கு துணை இருப்பார். உனக்கு திரும்ப தானியேல் எவ்வாறு தெய்வம் அந்த இளைஞனை சூசனாவுக்கு அனுப்பினாரோ அதே மாதிரி உனக்கும் எனக்கும் தெய்வம் அனுப்புவார். ஒரு தானியேல் இளைஞனை தெய்வம் அனுப்புவார். அது குடும்ப அங்கத்தினங்களாக இருக்கலாம், அல்லது சொந்த பந்தங்களாக இருக்கலாம், அல்லது வெளி மனிதனாக இருக்கலாம், யார் வேணா இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். நம்மை அந்த ஆபத்திலிருந்தும் நம்மை அந்த குழப்பத்திலிருந்தும் தெய்வம் அந்த மனிதன் வழியாக நமக்கு விடுதலை தருவார். மக்களே, தூயாவின் வரம் என்பது சொல்கிற சமயத்தில் இது நீயும் நானும் கேட்க வேண்டிய ஒரு விஷயம். எவ்வாறு தானியேல் இளைஞனை அனுப்பி கொண்டு சுசனாவை தெய்வம் அந்த இக்கட்டான சூழலிருந்து காப்பாற்றுகின்றாரோ அதே மாதிரி குடும்பத்தில் பெற்றோர்களே, நீங்கள் இந்த வரத்துக்காக வேண்டுங்கள். ஆண்டவரை புரிந்து கொள்கின்ற வரம் எனக்கு தாரும் ஆண்டவரே கேட்க வேண்டும். எதற்காக? இதோ என் மகன் எங்கு இருக்கின்றான், என் மகள் அவள் இருக்கின்றாள், அவளுக்கு திருமணம் நடப்பதில்லை, குழந்தை இல்லாமல் இருக்கிறார்கள், வேலை இல்லாமல் இருக்கிறார்கள், என்ன செய்யணும் தெரியாமல் இருக்கிறார்கள், பல எதிர்பார்ப்போடு இருக்கிறார்கள், ஏமாற்றம் அடைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இவருடைய அர்த்தம் என்ன என்பதை வெளிப்படுத்தி தாரும் ஆண்டவர் என்று சொல்லிக்கொண்டு பெற்றோர்கள் நீங்கள் மன்றாடுகின்ற பொழுது தெய்வம் உனக்கு வெளிப்படுத்துவார். ஏன் இப்படி நடக்கிறது, எந்த சூழலில் இப்படி நடக்கிறது, என்ன காரணம் என்பதை தெய்வம் இதை உனக்கு அங்கு வெளிப்படுத்துவார். உன் மகன் உன் மகள் தவறான முடிவு எடுப்பதற்கு பதிலாக அவனை நேர்மையான வழியில் வழி நடத்துவதற்கு தெய்வம் உனக்கு துணை செய்வார். எப்பொழுது? பெற்றோராக இருக்கிற நீ தெய்வ சன்னதியில் மன்றாடுகின்ற பொழுது. இங்கு எவ்வாறு சூசன்னா தெய்வத்தை நோக்கி மன்றாடினாலோ அதே மாதிரி நீ மன்றாடுகின்ற பொழுது தெய்வம் உனக்கு அந்த கிருபையை தருவார். பிள்ளைகள், ஆண்டவரே என்னுடைய எதிர்காலம் இப்படி சூழ்ந்து என்னன்னு தெரியவில்லை, இருள் சூழ்ந்து இருக்கின்றது, பல வருடங்களாக நான் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றேன், ஒரு பதிலும் எனக்கு கிடைப்பதில்லை, என்னன்னு தெரியவில்லையே, எனக்கு வெளிப்படுத்தி தாரும், இவருடைய அர்த்தம் என்ன என்பதை எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்கின்ற பொழுது நீ சந்திக்கின்ற பல பிரச்சனைகள் இவருடைய காரணம் என்ன என்பதையெல்லாம் தெய்வம் உனக்கு இறை வார்த்தை வழியாக உனக்கு அவர் வெளிப்படுத்தி தருவார். ஆனால் தான் மக்களே, திருச்சபைக்குரியது வார்த்தையை படி. இறை வார்த்தை படிக்கிற சமயத்தில் அந்த இறை வார்த்தை உனக்கு வெளிப்படுத்துதல் தரும். என்ன செய்ய வேண்டும், எப்படி போக வேண்டும் என்பதை இறை வார்த்தை வெளிப்படுத்தும். அதான் நான் வாசிக்கின்றோம். எங்க திருப்பாடல் 119 130. உன் சொற்களை பற்றி உள்ள விளக்கம் ஒளி தருகிறது, அது பேதைகளுக்கு நுண்ணறிவை ஊற்றுகிறது. அப்போ விளக்கங்கள் என்ன, புரிந்து கொள்வதற்காக. அப்போ உன் சொற்களை, இந்த வார்த்தையுடைய அர்த்தம் என்பது என்ன, என் வாழ்க்கையில் என்ன அர்த்தங்கள் தெரியவில்லையே ஆண்டவர், இன்று நற்செய்தி வாசகம் வழியாக நீ என்ன வெளிப்படுத்துகின்றாய், இன்று திருமுகங்கள் வழியாக நீ எனக்கு என்ன வெளிப்படுத்துகின்றாய், இன்று திருப்பலி வழியாக ஆராதனை வழியாக நீ என்ன வெளிப்படுத்துகின்றாய், என் வாழ்க்கையில் நடக்கிற சம்பவங்கள் இதன் வழியாக நீ எனக்கு என்ன வெளிப்படுத்துகின்றாய் என்று நீ மன்றாடுகின்ற பொழுது தெய்வம் உனக்கு வெளிப்படுத்துவார். உனக்கு வெளிப்படுத்தாமல் எந்த ஒரு காரியம் தெய்வம் செய்வதில்லை. நீ கேட்காத காரணம்தான் அங்கு வருகிறது. போய் மன்றாடி நாம் ஜெபிக்கின்றோம், ஆண்டவரே எனக்கு கொடு, அதல்ல ஜெபம். ஆண்டவரே நீ எனக்கு எல்லாம் தந்திருக்கின்றீர், எனக்கு எதுவும் தராமல் எல்லாம் தந்திருக்கின்றீர், ஆனால் அதை உன்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை, எனக்கு சூழல் என்னன்னு தெரியவில்லை, எனக்கு வெளிப்படுத்தி தாரும் என்று சொல்கின்ற போது நீ மன்றாடும் பொழுது தெய்வம் பதில். உதாரணம் எடுத்துக்கொள்ளுங்கள், எம்மாவு சீடர்களில் அங்கு 2 பேரும் நம்ம வாசிக்கிறோம். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம். 2 பேரும் யாரை பற்றி பேசி கொண்டு வருகிறார்கள்? இயேசுவை பற்றி பேசி கொண்டு வருகிறார்கள். அவர்கள் இயேசுடன் இயேசுதான் கூட வருகிறார் என்ற உணர்வு அவர்கள் இருக்கா? அவர்கள் இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் குடும்பத்தில் நீங்கள் தெய்வத்தை பற்றி தான் பேசுகிறீர்கள், இறைவனை பற்றி தான் நீங்கள் தியானிக்கிறீர்கள், எல்லாம் செய்கிறீர்கள். ஆனால் உன் குடும்பத்தில் தெய்வம் இருக்கிறார் என்ற உணர்வு உனக்கு இருக்கா? தெய்வம் என் குடும்பத்தில் இருக்கின்றார், தெய்வம் என்னை வழிநடத்தி கொண்டு வருகின்றார் என்ற உணர்வு அவனுக்கு இருக்கா? அது இல்லை. ஆனால் அந்த இறை சன்னதியில் நீ பேசிக் கொண்டிருக்கின்றாய். எவ்வாறு இந்த எம்மாவுஸ் சீடர்கள் இயேசுவை பற்றி இயேசுவிடத்தில் சொல்லிக் கொண்டிருப்பது போலவே நீயும் நானும் அதே தெய்வத்திடத்தில் தான் மன்றாடி கொண்டிருக்கின்றோம். ஆனால் அந்த தெய்வம் தான் நம்முடன் இருக்கின்றார், அந்த தெய்வம் தான் உன்னை என்னை வழிநடத்தி கொண்டிருக்கின்றார் என்ற உணர்வு என்ற போத்தியம் நமக்கு இல்லை. என்ன காரணங்கள்? தொடர்ந்து படிங்கள். நாம் வாசிக்கிறோமே, தொடர்ந்து படிங்கள். அங்கே எங்க எம்மாவுஸ் 24 14 15 படிங்கள். யாராவது ஒருத்தர்
இயேசு நெருங்கி வந்து நடந்து சென்ற. அடுத்தது அவருடைய கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. அப்ப அவருடைய யாருன்ற அடைமுறை கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன என்ன அர்த்தம்? யாராவது மறைத்திருக்கிறார்களா? மறைக்கப்பட்டிருக்கின்றன என்று சொல்லுகிற பொழுது நீ அல்ல. அப்போ உன்னுடைய பாவங்களாக இருக்கலாம், உன்னுடைய நம்பிக்கை இல்லாமல் சூழலில் இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம், உன்னுடைய உலக செல்வங்களாக இருக்கலாம், உன்னுடைய பணத்தையில் இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், இருந்தாலும் சரி மற்ற தெய்வம் காண முடியாத வண்ணமாக, தெய்வத்தை காண முடியாத வண்ணமாக உன் கண்கள் மறைக்கப்பட்டிருக்கின்றன. இந்த மறைக்கப்பட்ட கண்கள் எப்பொழுது திறக்கப்படுகின்றன? எப்போது திறக்கப்பட்டன? படிங்கள். அதிலே 25வது வாக்கியம் படிங்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே. அப்ப தெய்வம் கடிந்து கொள்வதை காண்கின்றோம். என்னவென்று? அறிவிகளே, மந்த உள்ளத்தினரே. அப்படின்னா லோக்கல் லாங்குவேஜில் என்னன்னு சொல்வார்கள்? லோக்கல் லாங்குவேஜில், நம்ம லோக்கல் லாங்குவேஜில் சொல்லுங்க, எப்படி இருக்கும்? இடம் மடையனே, இடம் முட்டாளு, இடம் விவரம் ஏதாவது இருக்கா, புத்தி இருக்கடா உனக்கு. இதுதான் தெய்வம் அங்கு சொன்னார். அதான் பாலிஷா அந்த ரிட்டன் லாங்குவேஜில் அறிவிலிகளே, மந்த உள்ளத்தினரே என்று சொல்ல வார்த்தை. அடுத்த வார்த்தை மெசியா துன்பங்களும் அடைபட வேண்டும் என்று உனக்கு தெரியாதா? அடுத்தது மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைத்து நூல்களிலும் எழுதப்பட்டிருப்பதை யாவற்றையும் அவருக்கு அவர் விளக்கி கூறினார். அப்படி என்றால் மோசே முதல் இறைவாக்கினர் சொல்லும்போது என்ன அர்த்தம்? இதா விவிலியம் அத்தனையும் மேகம் அவர் இறைவா மிகவும் எடுத்து கூறுகின்றார். அதை எடுத்து கூறின உடனே அடுத்த வார்த்தை என்னபடி? அவர்கள் நெருங்கி வந்த பொழுது இயேசு அப்பால் போடுவதை போல் காட்டிக்கொண்டார். அப்ப சொன்ன வார்த்தை என்ன? ஆண்டவரே, மாலை நேரம் ஆகிவிட்டது, இன்று எங்களோடு தங்க. அதன் பிறகு கடைசியால் சொல்ற வார்த்தை என்ன? அவர் நம்மோடு பேசி கொண்டிருந்த பொழுது நம்முடைய உள்ளம் ஜொலிக்கப்படவில்லையா? தொடர்ந்து அப்படியே படிங்கள். கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அடுத்தது கண்கள் திறந்தன. மறைக்கப்பட்ட கண்கள் இதோ அங்கு திறக்கப்படுகின்றன. அடுத்தது அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். வார்த்தை அறிவித்தார்கள். இயேசு வார்த்தை அறிவிக்கின்றார். அறிவித்தவுடனே அவர்கள் பார்க்கின்றார்கள். அறிவிக்கப்பட்ட அந்த வார்த்தை நேரா எங்க கொண்டு போய் சேர்க்கிறது? உணவு. அப்படி என்றால் எங்கது? திருப்பலி. பைபிள் நீ படிக்கிற என்றால் அதோடு நிறுத்தி விடாதே. நீ படிக்கிற வார்த்தைகள் உன்னை பலிப்படுத்தி கொண்டு வர வேண்டும். பலிப்படுத்தல் வருகின்ற சமயத்தில் நற்கருணைநாதர் நீ பெறுகின்ற பொழுது உன்னுடைய கண்கள் அங்கு திறக்கப்படும். பைபிள் படித்தவுடனே கண்கள் திறக்கப்படும் என்று அல்ல. நீ படித்த பைபிள், படித்த இறை வார்த்தையானது பலிப்பிடத்துக்கு உன்னை கொண்டு வந்து சேர்க்க. பலிப்பிடத்தில் திருப்பலியில் நீ பங்கெடுக்கிற சமயத்தில் ஆண்டவரே, இப்படி அர்த்தம் என்னவென்று தெரியவில்லை, எனக்கேன் இப்படி நடக்கிறது, என்ன காரணங்கள், என்ன சூழல், நான் எங்கு போக வேண்டும் தெரியவில்லை, எனக்கு வெளிப்படுத்தி தா என்று பைபிளை எடுத்து நீ படிக்கின்ற சமயத்தில் தெய்வம் அதன் வழியாக உன் சந்தேகத்தை எல்லாம் அவர் தீர்த்து கொள்வார். அதன் பிறகு பலிப்பிடத்தில் வந்து நீ உணவில் நீ பங்கெடுக்கின்ற பொழுது, திருப்பலியில் நீ பங்கெடுக்கிற சமயத்தில் மறைக்கப்பட்ட கண்கள் அங்கு திறக்கப்படும். திறந்தவுடனே நீ யாரை நீ காண்பாய்? தெய்வத்தை நீ காண்பாய். உன்னுடைய அர்த்தம், வாழ்வின் அர்த்தம் உனக்கு அங்கு தெரியும். நீ எந்த கவுன்சிலர் எடுத்து நீ போக தேவையில்லை, எந்த மனிதனும் போக தேவையில்லை. தெய்வமே உனக்கு அங்கு வெளிப்படுத்தி தருவார். என்னைக்காவது நீ போயிருக்கிறியா? என்றைக்காவது பைபிள் தேடி நீ வந்திருக்கின்றாயா? கடமைக்காக நீ பைபிள் படிக்கிற என்றால் கிடைக்காது. கடமைக்காக திருப்பலி நீ பார்க்கிற என்றால் கிடைக்காது. மாறாக தெய்வமே, நீ என்னோடு நீ உரையாட வேண்டும், என்னோடு நீ பேச வேண்டும் என்று உணர்வோடு நீ பங்கெடுக்கிற சமயத்தில் அன்பு மக்களே, தெய்வம் உனக்கு அங்கு வெளிப்படுத்த தன்னை வெளிப்படுத்துவார். தாகமாய் இருப்பவர்களே அனைவரும் என்னிடத்தில் வா என்று சொன்ன தெய்வம் தான் ஒழிய போ என்று சொல்லவில்லை. தாகம் எடுப்பவனுக்கு மட்டும்தான் வெளிப்பாடு கிடைக்கும் ஒழிய ஆசை இருவனுக்கு அல்ல. ஆசைக்கும் தாகத்துக்கும் வித்தியாசம் இருக்கா? என்ன வித்தியாசம்? கோழி சாப்பிட, கோழி பிரியாணி யாருக்கு பிடிக்கும்? ஈஸ்டர் அன்னைக்கு எத்தனை கோழி சேர்த்துச்சோ யாருக்கு தெரியும்?
அப்போது கோழி பிரியாணி இன்றைக்கும் சாப்பிட்லாம், நாளைக்கும் சாப்பிட்லாம், நான் அடுத்த வாரம் சாப்பிட்லாம், அடுத்த மாதம் கூடயும் சாப்பிட்லாம். உடனே சாப்பிட அவசியம் கிடையாது. ஆசை அவ்வளோத்தான். அதே மாதிரி தாகம் என்றால் விக்கல் ஏற்படுதுன்னு வைத்துக் கொள்ளுங்கள், உடனடியாக தண்ணி குடித்து தாகம் ஆர்வத்தோடு நீந்த தெரியாது. ஒருத்தன் தண்ணிக்குள்ளே முழுந்துகின்றான், உயிருக்காக போராடுகின்றான். அப்போ அவனோட தாகத்தை அவன் என்ன செய்கிறான், இப்படி ஐயோ ஐயோ ஐயோன்னா மூச்சுக்காக கையெல்லாம் உயர்த்துக்கிட்டு உயிர் வாழ வேண்டும் அந்த தேவன் அது போல் இருக்க வேண்டும். என் உயிரை போய்விடுகிறது, ஆண்டவரே நான் உயிருக்காக போராடுகின்றேன், எனக்கு நீ வேண்டும். அந்த உயிருக்காக போராடும்போது அவன் படுற அந்த மூச்சு திணறல் இருக்கு பாருங்கள், அந்த அளவுக்கு வேண்டும் தாகம். ஆனால் தான் நான் வாசிக்கின்றோம் எங்க நீதிமொழி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 திருவாக்கியங்கள். நீதிமொழி புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 1, 2, 3 திருவாக்கியங்கள். பிள்ளாய் நீ ஞானத்துக்கு செவிசாய்த்து, பார்த்தீங்களா, மெய் உணர்வில் உன் மனதை செலுத்து. ஞானத்துக்கு செவிசாய்க்கு, ஞானத்தை கேள், அதை பரு மெய்யறிவு அண்டர்ஸ்டாண்டிங், அங்கு உன் மனதை திருப்பு. அடுத்த வார்த்தை பார்த்தீங்களா, என் கட்டளைகள் எல்லாம் எங்கு வைத்துக்கொள், உன் புத்தியில் அறிவில் நீ வைத்துக்கொள். அடுத்தது நீ உணர்வுக்காக வேண்டு, உணர்வு இருக்க வேண்டும், அதுக்காக வேண்டும். அடுத்தது மெய் அறிவுக்காக இறை சன்னதியில் மன்றாடு. ஆண்டவரை புரிந்து கொள்ளும் திறன் எனக்கு தாரும் ஆண்டவரே. இல்லை என்றால் உலகத்துடைய அறிவு நமக்குள்ளே வந்துடும். இந்த உலக அறிவு நமக்குள்ளே வந்த உடனே அது அத்தனையும் தெய்வத்துக்கு எதிராகவே அது பேச தூண்டும், தெய்வத்துக்கு எதிராகவே செய்ய தூண்டும். ஆட்டோமேட்டிக்காக நம்முடைய வழி மாறி போய்விடும். ஒரு நாள் இருக்கக்கூடாது. நீ ஞானத்தை நீ தேடு, எந்த அளவுக்கு நீ தாகத்தோடு தேடுகின்றாயோ அந்த அளவுக்கு உனக்கு கிருபைகள் கிடைக்கும். இதான் மக்களை நாம் வாசிக்கின்றோம். அப்படி என்றால் இதோ எனக்கு புரிந்து கொள்ளும் திறன் அது இருக்கின்ற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக என் குடும்பத்தில் என்ன இப்படி நடக்குது, ஏன் இப்படி நடக்குதுன்னு அறிந்த உடனே நாம் போகும். இல்லை என்றால் இவர்கள் தவறான கருத்துக்கு என்ன மந்திரவாதியை தேடி போகிறது அல்லது என்ன பக்தி முயற்சிகளை நாடி போவது செய்வார்கள். இது நோவேனாக்கள், இது என்ன மாதம், என்ன ஏப்ரல் மே மாதம் என்ன நோவேனா, மாதாவோட மாறு வரும். ஜூன் மாதம் அந்தோனியார் நோவேனா வரும். அந்த கோயிலுக்கே போக மாட்டார்கள், ஆலயத்துக்கு போக மாட்டார்கள், வீட்டில் குடும்ப ஜெபமாலை செய்ய மாட்டார்கள், பாவ சங்கீதம் செய்ய மாட்டார்கள், பைபிளும் படிக்க மாட்டார்கள், பிறரை மையப்படுத்தியும் வாழ மாட்டார்கள், திருச்சபைக்கு எதிராக போவார்கள், அருத்தந்தருக்கு எதிராக போவார்கள், கண்ணீருக்கு எதிராக போவார்கள், திருச்சபைக்கு எதிராக போய்கொண்டு இருப்பார்கள். திருப்பலிக்கு போன என்றால் ஆலயத்துக்கு வெளியே நின்று கொண்டிருப்பார்கள். ஆனால் ஜூன் மாதம் 1ஆம் தேதி முதல் 13ஆம் தேதி வரைக்கும் அந்தோனியார் பக்தர்னு சொல்லிக்கொண்டு வேஷம் கட்டிக்கொண்டு தான் நடப்பார்கள். கேட்டால் நாங்கள் அந்தோனியார் பக்தர்கள் என்று போய்கொண்டே இருப்பார்கள். மக்களே, தவறான கருத்து, தவறான கருத்து. நீ பைபிளை படி, அந்தோனியாரை நீ ஏற்றுக்கொள்ள என்றால் அந்த 13 நாட்கள் நொவேனாக்கள் அந்த அந்தோனியார் போலவே நீ வாழ வேண்டும், அந்தோனியாரை போலவே நீ பழக வேண்டும், அந்தோனியாரை போலவே விசுவாச நீ வளர வேண்டும். அதுக்காக அந்த 13 நாட்கள் தரப்படுகின்றன. அதன் வழியாக அந்தோனியாருக்கு எப்படி இயேசு அனுபவம் கிடைத்ததோ அதே மாதிரி உனக்கும் இயேசு அனுபவம் கிடைக்கும். அதை மையப்படுத்தி பெற்றுக்கொள். ஆனால் அதெல்லாம் செய்வது மாறாக அந்த ஜூன் மாதம் 13 நாட்கள் மட்டும் ஆலயத்துக்கு வருவார்கள். அதன் பிறகு ஆலயம் பக்கமே வரமாட்டார்கள். அதுக்கப்புறம் செப்டம்பர் மாதம் என்னது மாதாவுடைய 8 நாள், அந்த 8 நாள் நோவேனாக்கு அதுக்கு வந்து நிற்பார்கள். அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ்க்கு வந்து நிற்பார்கள். அதுக்கப்புறம் என்ன ஈஸ்டர் தவக்காலத்தை வந்து நிற்பார்கள். முடிஞ்சு போயிச்சா? பல பங்குல என்ன திருவிழா இருக்கிறதோ அதை மையப்படுத்தி போவார்கள். அப்ப பக்தி முயற்சிகளை மையப்படுத்தி போய்கொண்டிருப்பார்கள். மக்களே, உலக கல்வி உலகமானது உன்னை இப்படி சுட்டி காட்டு, அது பிசாசுடைய அது படிப்பினை. திருச்சபை அப்படி கற்றுதில்லையே. இந்த பக்தி முயற்சிகள் எல்லாமே உன்னை எங்கே கொண்டு வந்து சேர்க்கும்? பலிப்பிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க. நீ எடுக்கிற பக்தி முயற்சிகள் எல்லாமே உன்னை பாவ சங்கீதம் செய்ய தூண்டும். நீ எடுக்கிற பக்தி முயற்சிகள் எல்லாமே உன்னை தெய்வ அனுபவத்துக்கு கொண்டு வரும். நீ எடுக்கிற பக்தி முயற்சிகள் எல்லாமே நல்ல ஒரு சாட்சியான வாழ்க்கை வாழ்வதற்கு அது துணை செய்யும். அது விசுவாச வாழ்க்கைக்கு அது துணை செய்யும். அதை புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் தூயாவுடைய வரம் இருந்தால் மட்டும்தான் அது முடியும். இல்லை என்றால் ஒரு நாளும் உனக்கு கிடைக்காது. எல்லாம் பக்தி முயற்சியை மையப்படுத்தி கொண்டு தான் போய்கொண்டிருப்பீர்கள். குடும்ப அங்கத்தினர்கள் கேள், தூயாவின் வரம் எனக்கு வேண்டும் ஆண்டவரே என்று கேட்கிற பொழுது தெய்வம் தருவார். என்ன பிரச்சனை வந்தாலும் சரி, அந்த பிரச்சனையிலிருந்து எவ்வாறு வெளியே வர வேண்டும், அந்த பிரச்சனை காரணம் என்பதும் தெரியும். அன்னை மரியாதை எடுத்துக்கொள்ளுங்கள். கானா ஊரில் திருமண விருந்து நடக்கிறது.
திருமணம் நடக்கிற சமயத்தில் அங்கே ரசம் தீர்ந்து விடுகிறது. ரசம் தீர்ந்து விட்ட உடனே மரியாள் யாரிடத்தில் போய் அதை எடுத்து சொன்னால், இயேசுவுக்கும் கல்யாணத்துக்கு என்ன சம்பந்தம் உண்டு? இயேசு கடவுள் என்று அங்கே இருக்கிற மக்களுக்கு தெரியுமா? தெரியாது இல்லையா? இயேசு கடவுள் என்று யாருக்கு தெரியும்? மரியாளுக்கு மட்டும்தான் தெரியும், வேறு யாருக்கும் தெரியாது இல்லையா? அப்படி சீடர்களுக்கு தெரியுமா? தெரியாது. பிற ஏன் மரியாள் அங்கே போக இயேசுகிட்ட சொன்னார்கள்? அதுக்கு ஏற்ற மாதிரி அவரே தான் சொன்னாரா, அம்மா நேரம் வரவில்லைன்னு. ராசன் நம்மகிட்ட நேரம் இல்லை, உங்களுக்கு என்ன அங்கே வேலை? கல்யாணத்துக்கு போனோமா சாப்பிட்டோமான்னு வந்து இருக்க வேண்டும். இவங்க என்ன சார், அதை சாதாரணமாக சொல்லுவாருங்க பாருங்க. எப்படி அவங்களுக்கு சொல்லணும்னு தெரியவில்லை. மாதா பக்கத்து அம்புஜ மாமிக்கு கல்யாணம், அம்புஜ மாமியில் அம்புஜ மாமியோட பிள்ளைக்கு கல்யாணம். அப்போ அம்புஜ மாமி பிள்ளைக்கு கல்யாணம். ஒன்று இந்த விசிட்டிங் கார்டு பேர்னா இன்விடேஷன் கார்டு, வெட்டிங் கார்டு எடுத்துகிட்டு வருகிறார்கள். மரியாள் கிட்ட வருகிறார்கள். மேரியாக்கா என்னம்மான்னு, இதான் என் பிள்ளையுடைய கல்யாணம், என் மகளுடைய கல்யாணம், அது நீங்கள் வர வேண்டும், நீங்களும் இயேசு சுசிப்பெல்லாம் வருவேன். அதுக்குன்னு நாங்கள் வந்துடுறோமேன்னு சொல்லிக்கொண்டு, எப்போ அடுத்த வாரம் தானே நான் ரெடி ஆகிக்கிறேன். அப்போ இயேசு எல்லாம் முடிச்சுட்டு மறுநாள் அடுத்த வாரம் வருகிறது. நாளைக்கு கல்யாணம் என்றால் இன்று சாயங்காலம் இயேசு எல்லாம் அவடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாம் முடிச்சுட்டு நேராக வீட்டுக்கு வருகிறார். அம்மா பசிக்குதுமா சாப்பிட மாட்டா, என்னம்மா அது இன்விடேஷன் கார்டெல்லாம் இருக்குது, இப்போ யாருதுமா அதுங்க போது இதோட நம்ம பக்கத்தில் அம்புஜா, அப்படியா மகள் கல்யாணமா? சரி டே இயேசு நாளைக்கு ரெடி ஆகிடு, கல்யாணத்துக்கு போக வேண்டும். சரி எத்தனை மணிக்குமா? ஒரு 8 மணிக்கு ரெடி ஆகிடுறா, 9 மணிக்கு நமக்கு போயிடலான்டான். சரிம்மான்னு சொல்லிக்கொண்டு அப்படின்றார். 8 மணிக்கு ஏசு குளிச்சுட்டு நல்ல முடியெல்லாம் பங்கு மாதிரி விட்டுக்கிறார் இல்லையா? அதனால தான் நாங்கள்லாம் அப்படி பங்கு விடுறோம். என்ன காரணம்? பங்கு சாமியார், அதான் பாரிஷ் ப்ரீஸ்ட், பங்கு சாமியார். அப்போ எல்லாம் அப்படி முடியை விட்டு கொண்டு அப்படி இருக்கிற சமயத்தில் ராயப்புற கடந்து வருகின்றார். என்ன ஏசு ஸ்டைலாக இருக்கிற, எங்கே போகிறட? நம்ம கல்யாணத்துக்கு அம்புஜம் வீட்டு கல்யாணம், யாரெல்லாம் போகிறீங்க? நானும் அம்மாவும் போகிறோம். நானும் நீயும் வரியா? வா போகலாம், ஒன்றா போகலாம். சரிக்கிட்ட ஒரு 2 நிமிஷம் நான் இப்போ ரெடி ஆகிட்டு வரேன். உடனே ராய்ப்புற ஓடி போய்ட்டு ஒரு காக்கா குளிச்சுட்டு உடனே இருக்கிற சமயத்தில் அந்திரியா வருகிறார். டே தம்பி எங்கே போயிட்டு இருக்கானே? கல்யாணத்துக்கு போகிறேன். யார் வீட்டு கல்யாணம்டானா? யார் விட போகிற? ஏசு கூட போகிறேன்னு. நீ மட்டுமா போகிறேன்? ஆமான்னு. நான் நீ வா, நம்ம 2 பேரும் போகலாம். சரிங்கண்ணா 2 பேரும் அப்படியே அந்திரியா அப்படியே போகிற சமயத்தில் பிலிப்பு வருகின்றான். டேய் மாப்பிள்ள எங்கடா போகிறீங்க? கல்யாணத்துக்குடா. எங்கடா? யார் கல்யாணா? நான் அம்புஜா. யார் கூட போகிறீங்க? தான் ஏசு கூட. நீங்கள் 2 பேர் மட்டும் நான் வாடான்னு அப்படியே ஒவ்வொன்றா அப்படியே வரைக்கும் ஒவ்வொன்றா கூட்டம் அப்படியே சேருது. அப்படியே சேர சமயம் கடைசியில் யார்? யோவான். அவன் தானே கடைசியில் சின்ன. ஆமாம் அப்புறம் அண்ணே எங்கே போகிறீங்க? எல்லாம் கூட்டம் அண்ணே. டேய் கல்யாணத்துக்கு போகிறோம்டா. ஞானு நீ வான்னு அப்படியே போகிறாங்க. ஏசுக்கிட்ட பொண்ணா ஏசு பார்த்தா 12 பேரும் நிற்கிறாங்க. என்னடா கல்யாணத்துக்கு? சரி வான்னுங்க. மாதாவெல்லாம் வந்துட்டு டே ஏசு ரெடியாடாண்ணே? ரெடி ஆகிட்டம்மான்னு வெளியே வந்து பார்த்தா 12 பேர். டேய் நீங்களாம் எங்கடா போறீங்கன்னு? நாங்களும் கல்யாணத்துக்கு வர்றோம்மான்னு. நீங்களும்மா? சரி வா ஒன்றா போலவான்னு கதவு போட்டுட்டு அம்மா சாவி தூக்கி டிங் இப்படி சொல்லிக்கிட்டு நேராக கல்யாணத்துக்கு போகும்போது பெண்கள் கேங்கு, ஆண்கள் கேங்கு, வாலிபர்கள் கேங்கு தனியாக இருக்குது. ஏசு அடை சும்மா அடை ஜாலியாக உட்காந்து அப்படி பேசிக்கொண்டு ஜாலியோட ராயப்பரெல்லாம் பார்த்துட்டு எப்படா இருக்கிறாங்க அதெல்லாம் பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். பெண்கள் சாதாரணமாக எங்கே போவார்கள்? நேராக கிச்சனுக்கு. அம்மா நேராக கிச்சனுக்கு நேராக போனார்கள். போனாங்க. என்ன தீர்ந்து விட்டது? ரசம் காலி. ரசம் காலி. ரசம் காலி என சொல்ல வேண்டிய விஷயம் யாரிடத்தில் சொல்ல வேண்டும்? கல்யாணம் செய்கிற அந்த குடும்பத்தில் போய் சொல்ல வேண்டும். இவங்க வந்து இயேசு சொல்ல காரணம் என்ன? அதன் தாய் போக வேண்டிய இடத்தில் போனால், சொல்ல வேண்டிய இடத்தில் சொன்னால் அங்கே என்ன நடக்கும்? ரசம் தீர்ந்து விட்டது என்றால் பிரச்சனை ஏற்படும். பிரச்சனை பொண்ணு வீட்டுக்காரர்கிட்ட சொன்னோம் என்றால் அங்கே ஏதாவது பிரச்சனை ஏற்படும். பையன் வீட்டுக்காரத்தில் சொன்னாங்க என்றால் அங்கே பிரச்சனை ஏற்படும். 2 பேருக்கும் இல்லாமல் பிரச்சனை தீர்க்கக்கூடிய ஒரு நபர் ஒருத்தர் இருக்கின்றார். என் பையன்தான் அதுக்கு பெஸ்ட்டு. நேராக வருகிறார். நேரம் வந்தால் ஏசு அங்கே ராயப்பட்டு எல்லாம் அந்திரேட்ட எல்லாம் பேசி டே என்னடா மாப்பிள்ள அடைய பேசுகிற சமயத்தில் ஏசு என்னம்மான்னு, எடா ரசம் தீர்ந்து விட்டது. அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? நீ என்ன பண்ண முடியும்? இல்லை செய்ய வேண்டியது செய்யன்னு சொல்லிட்டு அம்மா போயாச்சு. செய்ய வேண்டியது சொல்லுதா? எனது நேரம் இன்னும் வரவில்லை அம்மான். நேரம் உன் நேரத்தை அவன் பார்த்தான்னு நேராக போயிட்டு பணியாளரை பார்த்து சொன்ன வார்த்தை என்ன? அவன் சொல்வதை செய்யுங்கள் சொல்லிட்டு அம்மா போயாச்சு. பணியாளன் வருகின்றான். நேராக வந்துட்டு ஏசு நாங்கள் என்ன செய்யணும்? நீ என்ன செய்யணுமா? என்ன அம்மா சொல்லிட்டு போனாங்க. அம்மா என்னம்மான்னு நேரம் வரவில்லைன்னு சொன்ன தெய்வம் சொன்ன வார்த்தை என்பது என்ன? அந்த கல்பரணி அங்கே இருக்கின்றது. அதை எடுத்து கொண்டு போய்
தண்ணீரை நெருப்பை யார் விட்டு கல்பரினை யார் எடுக்கிறது? விருந்தாளியை வந்த இவருக்கு என்ன அதிகாரம் இருக்குது அங்கே கல்பரிணி எடுக்கிறதுக்கு? இருந்த போதிலும் நேர போகின்றார், கல்பரிணியை எடுக்கின்றார்கள், தண்ணீரை நிரப்புகிறார்கள். தேவைப்பட்டது என்னது? ரசம். இவங்க இயேசு சொல்கிற வார்த்தை என்ன? தண்ணீரை விளிம்பு வரைக்கும் நிரப்புகிறார்கள். அதன் பிறகு சொல்கிற வார்த்தை என்ன? இது கொண்டு போய் கொடு என்ன, எனக்கு தேவை ரசம், ரசனம் கொடுக்க வேண்டும். தண்ணீரை போய் கொடுக்க சொல்கின்றாயே. அவன் கேட்கலாம், கேட்கவில்லை, மாறாக அவன் அப்படியே போனார்கள். போன பிறகு என்ன நடந்தது? தண்ணீர் என்னவா மாறுகிறது? ரசமாக மாறுகிறது. அப்படி விட்டுக்கொள்ள, மீதி எல்லாம் அப்படி போன நமக்கு எல்லாம் தெரியும். நாம் அந்த சூழல் இது மட்டும் எடுத்துக்கொள்வோம். மரியாள் இயேசுவிடத்தில் போனாள். அங்கு போகாமல் இருக்க காரணம் என்ன? பிரச்சனை வரும் என்று மரியாள் முன்கொண்டே கண்டுவிட்டார். தூய ஆவியுடைய வரம், கிஃப்ட் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங், தூய வரம். எங்கு போனால் அந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி கிடைக்கும் என்பது மரியாள் அறிந்த மரியாள் போன இடம் எங்க? இயேசுவிடத்தில் போனாள். போன உடனே அந்த ரசம், அந்த பிரச்சனையானது தீர்ந்து விடுகிறது. யாருக்கு எந்த ஒரு குழப்பம் இல்லாமலே பங்கியாய் எல்லா காரியங்களும் முன்னாடி போய் கொண்டிருக்கிறது. மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனையை ஒன்று கடந்து வருகிற பொழுது நீ யாரை தேடி போகின்றாய்? சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினை தேடி போனாய ஒழிய தெய்வத்தை தேடி என்னைக்காவது நீ வந்தாயா? பிரச்சனை என்று வந்தது என்றால் இங்க நீ கடந்து வா, தெய்வ சன்னதி கண்டு மன்றாடு. அன்ற மன்றாடுகிற சமயத்தில் அந்த தெய்வம் தருவார். உனக்கு திருமண தடையா? இங்கு வா, எனக்கு ஒரு பையனை தந்திருக்கின்றாய், எனக்கு பிள்ளையை தந்திருக்கின்றாய், அவளுக்கு வயசு இவ்வளவு ஆகி போயிடுச்சு, இன்னும் கல்யாணம் நடக்கல, என்ன ஆண்டவரை நினைத்திருக்கின்றாய்? 4 பேருக்கு பதில் நான் கொடுக்க வேண்டும், என்னை என்ன பார்ப்பதில்லையா? என்று நீ சண்டை போடு. இதோ பிள்ளைகளுக்கு குழந்தை இல்லை, திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருக்கின்றார்கள். என்ன காரணம்? அவருடைய அர்த்தம் என்ன என்பது எனக்கு வெளிப்படுத்தி தான் சொல்லும்போது நீ மன்றாடுகிற சமயத்தில் தெய்வம் உனக்கு இங்க வெளிப்படுத்தி தருவார். அல்ல மருத்துவர் இடத்தில் போறதல்ல, இங்கு வருகிற சமயத்தில் தெய்வம் மருத்துவர் வழியாக உனக்கு வெளிப்படுத்துவார். இதன் காரணம் இந்த மாதிரி செய், எல்லாம் சரியா போகும் என்று சொல்லும் போது உனக்கு தெய்வம் அங்கு வெளிப்படுத்தி தருவார். ஆனால் போக வேண்டிய இடத்தில் போகாமல், சொல்ல வேண்டிய இடத்தில் சொல்லாமல் நீ வாழ்கிற சமயத்தில் எப்படி மக்களே கிருபைகள் நமக்கு கிடைக்கும்? ஒரு நாள் இல்லையே, அன்னை மரியாள் போனால். இதோ இங்க செங்கல்பட்டு மறை மாவட்டத்தில் ஒரு பங்கில் நான் தியானம் நடத்த போனோம். அங்கே கவுன்சிலிங் வந்த ஒரு சகோதரி சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? திருமணமாகி கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷம் ஆகிவிட்டது. ஆனால் அவர்கள் பிரிந்து வாழ்கிறார்கள். 30வது வருஷம் கொண்டாடுகிறார்கள். அந்த சகோதரி சொல்ல வார்த்தை, ஃபாதர் 30 வருஷம் நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். என்ன காரணம் சொல்லும்போது, திருமணம் எவ்வளோ நாங்கள் 1 வாரம் தான் நாங்கள் இருந்தோம், அப்புறம் நாங்கள் பிரிந்து விட்டோம் என்று. காரணம் என்ன? லட்டு. ஒரு லட்டுவால் பிரச்சனை ஏற்படுது. எப்படி லட்டுவால் பிரச்சனையா? நான் மண்டை பிடிக்காது, லட்டுவால் இப்படி பிரச்சனை வரும்னு. அதாவது கல்யாணத்தில் பையனும் பொண்ணு வீட்டாரும் தீர்மானித்துக்கிறார்கள். செலவு, உணவு செலவு ஃபுல்லாக நாங்கள் எடுத்துக்கொள்கின்றோம், மீதி செலவு நீங்கள் பார்த்துக்கொள்ள பிரித்து விட்டார்கள். அப்போ உணவு செலவு யார்? பெண் வீட்டார் இடத்துக்கு வந்து விட்டது. மற்றவர்கள்லாம் பையன் வீட்டுக்கார்கள் எல்லாம் அதுக்கு ஏற்ற நல்லா சூப்பராக போய்விட்டது. அப்போ என்னெல்லாம் மெனு கேட்டார்கள், எல்லாம் ரெடி பண்ணார்கள். அதில் மெனுவில் லட்டுவும் ஒன்று. அப்படி என்றால் இப்போ உதாரணத்துக்கு 500 பேர் வருகிறார்கள் என்றால் சாதாரண எத்தனை லட்டு செய்வார்கள்? 500 செய்வார்கள், 700, 1000, டபுள் மடங்கு. என்ன லட்டு தானே, 1க்கு 2 எடுப்பாங்களே. இவங்க அதே மாதிரி ஒரு 1000, 2500 அப்படியே செய்து வைத்தார்கள். சாப்பிட்றவன் ஒன்று மட்டுமா சாப்பிடுவான் இல்லையா? ஓ இன்னொரு லட்டு அப்படிங்களா? நான் எனக்கு இல்லை தான், அவனுக்கு ஒரு லட்டு, அப்படி எனக்கு ஒன்று வச்சுட்டு போகணுவான். அப்போ அப்படியே சொல்ல ஒரு ஆள் ஒரு ஒன்றும் இல்லை, 1, 2, 3 அப்படியே சாப்பிடுவார்கள். எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாரு. கடைசியில் கல்யாணம் முடிஞ்ச அந்த பெண் வீட்டுக்காரர்கள், அந்த மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கள் கடைசியில் வந்து சாப்பிடுவார்கள். அப்படி கடைசியில் வந்து சாப்பிட்ற சமயத்தில் லட்டு தீர்ந்து போச்சு. வாங்கின இப்போ 500 பேர் வந்தார்கள். லட்டு செஞ்சு எத்தனை 1500 பேர் அதுக்கு செஞ்சாங்க. ஆனால் எல்லாம் 1, 2, 3 எடுத்து சாப்பிடும்போது லட்டு தீர்ந்து போயிடுச்சு. லட்டு தீர்ந்து போனே பொண்ணு வீட்டுக்காரன், பையன் வீட்டுக்காரன்னு மாப்பிள்ளையும் சேர்ந்து ஒரு லட்டு கொடுக்க வக்கில்லை, ஒரு லட்டு கொடுக்க வக்கில்லைன்னு சொல்லிட்டு அந்த கல்யாண நாளில் இருந்து அந்த 1 வாரம் இதையே தான் பேச்சு. லட்டு கொடுக்க அவங்களுக்கு வக்கில்லை. லட்டுக்குள்ள இந்த பிள்ளைக்கு கோவம் வந்துச்சு, போடா நீயும் லட்டு வாழ்க்கைன்னு சொல்லிட்டு விட்டுட்டு அது வந்து வீட்டுக்கு ஓடி வந்துச்சு. போயிச்சா? பிரிந்து 30 ஆண்டு காலமாக பிரிந்து வாழ. அதுக்கப்புறம் ஃபோனும் பண்ணல, எதுவும் பண்ணலையா? எங்கே ஃபோன் பண்ணால் லட்டு பற்றி பேசுகிறானே, எங்களுக்கு தேவையில்லை, எனக்கு நீ வேண்டாம், ஒரு லட்டு வேணாம்ட்டு நான் பிரிஞ்சு வர. அவனுக்கும் பொறுப்பு இல்லை, இவனுக்கும் பொறுப்பு இல்லை. இதுக்கு காரணம் யார்? தெய்வமா? லட்டு தான் காரணம். ஸ்தோத்திரம். காரணம் லட்டு காரணமா? அப்போ புரிந்து கொள்கின்ற திறன் எங்கு போய்விட்டது?
தெய்வ கிருபை அங்கே இருக்கிற சமயத்தில் என்ன காரணங்கள் என்பது யாராவது ஒருத்தர் அங்கே வந்திருப்பார்களே, ஒருத்தர் வந்து செஞ்சிருப்பார்களே, அந்த ரெண்டு பேரையும் ஒன்றாக இணைத்திருப்பார்களே, இல்லையே அவங்க பிரச்சனையும் வந்த உடனே அந்த பிரச்சனை எங்கே போனார்கள், எங்க தீர்க்க யாரை தேடி போனார்கள்? சொந்த பந்தங்கள் உற்றார் உறவுகளை தேடி போனார்கள். நான் கேட்டேன், திருமணம் நடந்து விட்டது, கவுன்சிலிங் தேடி ஃபாதரை தேடி எங்கேயா போனீங்களா? உங்க பங்கு தந்தையை தேடி போனீங்களா? போகவில்லை. ஏன் போகவில்லை? எங்களுக்கு தோணல ஃபாதர். ஏன் தோணவில்லை? அப்ப நான் கேட்கின்றேன், கோயில் போற பழக்கம் இருக்கா? குடும்பத்தில் ஜெபமாலை செய்யற பழக்கம் இருக்கா? இல்லை. சந்தோஷம் பா. ஜெபமாலை சொல்ற பழக்கம் இல்லை, திருப்பலிக்கு போகிற பழக்கம் இல்லை. பிற என்ன கத்தோலிக்கர்கள் பாவ சங்கீதம் செய்யற பழக்கம் இருக்கு, அதுவும் இல்லை. பிறகு எப்படி கல்யாணம்? கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு பாவ சங்கீதனம் அருத்தந்தை சொன்னதுனால நாங்க செய்தோம், நான் முடிஞ்சு போயிடுச்சு. அவர் திருப்பலி நேரம் எப்போ ஞாயிற்றுக்கிழமை நேரம் இருந்தால் நாங்கள் போவோம். குடும்ப ஜெபமாலை எங்களுக்கு வேலை அதிகம் ஃபாதர், எங்களால் பண்ண முடியாது. தெய்வம் வீட்டில் இருந்த போதிலும் அந்த தெய்வத்தை அங்கீகரிக்காமல், அந்த தெய்வத்துக்கு ஒன்றும் ஸ்தானம் கொடுக்காமல் வாழ்ந்த ஒரு குடும்பம் எப்பேற்பட்ட நபரை தேடி போகிறது? மனிதர்களை தேடி போய் கொண்டது. என்ன மக்களை கிருபைகள் கிடைக்கும்? என்ன அபிஷேகம்? ஒரு லட்டுக்காக குடும்பம் 30 ஆண்டு காலமாக கொண்டாடுகிறார்கள் என்றால் எந்த அளவுக்கு வேதனை இருக்கு பாருங்கள். தெய்வம் சேர்த்து வச்சதை எவ்வாறு மனிதன் பிரித்து கொண்டு ஆண்டு கொண்டிருக்கிறானே, தெய்வம் அதுக்கெல்லாம் காரணங்கள். பிரச்சனை ஒன்று வருகிற சமயத்தில் அது புரிந்து கொள்ளும் திறன் எனக்கு தேவை என்றால் தெய்வ சன்னில் போனால் மட்டும்தான் கிடைக்கும். மனிதன் புரிந்து கொள்கின்ற விதம் அல்ல, தெய்வத்துடைய விதங்கள். தெய்வத்துடைய விதம் என்பது வேறு. அதனால் தான் மக்களே, மரியாள் செய்த ஒரு காரியம் என்பது என்ன? அந்த குடும்பத்தில் போனால் இயேசுவிடத்தில் செய்ய வேண்டியதை செய்தால், சொல்ல வேண்டியதை சொன்னால், அவ பாட்டுன்னு போய்கொண்டே இருந்தால். இதான் தாய் மரியாள். ஆனால் தான் பிரச்சனையை கடந்து வர்ற சமயத்தில் கையில் ஜெபமாலை எடுத்துக்கொள். அந்த ஜெபமாலை எடுத்துக்கொள்ள சமயத்தில் உனக்கு பிரச்சனை மனதில் கடந்து வரும். அந்த பிரச்சனையை மையப்படுத்தி கொண்டு ஜெபமாலையை நீ ஜெபித்து கொண்டு இரு. அப்படி ஜெபமாலை ஜெபிக்கிறது எல்லாம் என்னன்னா இறை வார்த்தை தானே. அந்த இறை வார்த்தை நீ தியானிக்க தியானிக்க தியானிக்க, இறை வார்த்தை நீ சொல்ல 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 ஆட்டோமேட்டிக்காக உன்னுடைய தவறான சிந்தனைகள், மனித சிந்தனைகள் இதெல்லாம் போய் 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 உடைய அர்த்தம் என்ன என்பதையும், இதிலிருந்து எப்படி வெளிவர வேண்டும் என்பதையும் அத்தனையும் தெய்வம் உனக்கு வெளிப்பாடு உனக்கு கிடைக்கும். அதன் பிறகு நீ பைபிள் எடுத்து முடித்து நீ படிக்கின்ற சமயத்தில் அந்த அர்த்தம் தெரியும். நேர திருப்பலி நீ பங்கெடுக்கின்ற பொழுது உனக்கு அங்கு வெளிப்படுத்தல் கிடைக்கும். இது குழப்பமெல்லாம் நீங்க வேண்டும் என்றால், தெளிவு கிடைக்க வேண்டும் என்றால், நல்ல ஒரு பாவ சங்கீதம் செய்கிற சமயத்தில் ஆட்டோமேட்டிக்காக உனக்கு எல்லாமே அங்கு வந்துவிடும். அதனால தான் மக்கள் திருச்சபை இந்த 4ம் அவசியம். சில காரணங்கள்: ஜெபமாலை, இறை வார்த்தை, பாவ சங்கீதனம், திருப்பலி. இந்த 4ம் அவசியம். அது இருக்கிற சமயத்தில் எல்லா வெளிப்படுத்துதலும் உனக்கு அங்கு கிடைக்கும். நீ ஏன் மக்களே தவறான வழிக்கு போகிறீர்கள்? புரிந்து கொள்கிற திறன் தெய்வம் தந்து போதிலும் வளர்த்தி எடுக்காமல் இருப்பது யாரு? நீ தானே. ஞானஸ்தானத்தின் வழியாக, அந்த பேப்டிசம் வழியாக ஆவியின் வரங்கள், கனிகள், கொடைகள் அனைத்தையும் தெய்வம் தந்தாரே. நீங்கள் பாருங்கள், உங்கள் பங்கிலேயே நீங்கள் பாருங்கள், உங்கள் வாழ்க்கையில் பிரச்சனை வரும் சமயத்தில் நீங்கள் அதிகமாக யார் இடத்தில் போய் ஜெபம் பண்ணுங்கன்னு கேட்பீர்கள்? ஜெபிக்கிற ஒரு மனிதரிடத்தில். உங்கள் பங்கிலே யாரும் இருக்கிற சமயத்தில், அல்லது உங்கள் சொந்த பந்தங்கள் யாரும் இருக்கும்போது, அக்கா எங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க, அக்கா அண்ணன் எனக்காக ஜெபம் பண்ணுங்க அக்கா. ஏன் மற்றவங்க கூட போக வேண்டியதானே? ஏன் அவனிடத்தில் போகிறீர்கள்? தெய்வ காரியங்கள் உனக்கு வெளிப்படுத்துவார். நீயே இன்னொரு நபரை தேடி போகின்றாய், இறைவன் உனக்கு வெளிப்படுத்தி தருவாரே. உனக்கு வெளிப்படுத்தாமல் வேறு யாருக்கு மக்களை தெய்வம் வெளிப்படுத்த போகின்றார்? குடும்ப அங்கத்தினர்கள் நீ அமர்ந்து ஜெபித்தாலே போதும். குடும்ப ஜெபம் செய்ய, குடும்ப ஜெபம் செய்ய, ஆட்டோமேட்டிக்காக கிருபை கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்து நாம் பார்க்கின்றோம், இதிலேயே இன்னொரு எடுக்கிற சமயத்தில் திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம், திருத்துதர் பணி 2ஆம் அதிகாரம். அங்கே 2ஆம் அதிகாரோடைய பெந்தகோஸ் அனுபவம் இல்லையா? அங்கே பெந்தகோஸ் ராயப்பூர் ஒரு வார்த்தை எடுத்து சொன்ன உடனே ஆட்டோமேட்டிக்காக அங்கே இருக்கிற மக்களுக்கு எல்லாமே அங்கு புரிகிறது. எல்லாமே அது புரிந்து கொண்டு அதுக்கு ஏற்றபடி அவர்கள் செயல்படுகிறார்கள். மக்களே, நம்முடைய வாழ்க்கையில் தூவியாவியோடு என்ற புரிந்து கொள்ளும் திறன் அங்கே இருக்கின்ற பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதா உனக்கு அங்கே வெளிப்படுதல் கிடைக்கும். ஆவியானவர் அந்த பெந்தகோஸ்து அனுபவம் எவ்வாறு கொடுத்தாரோ அதே மாதிரி உங்கள் எல்லோருக்கும் கிடைக்கும். நீ செய்ய ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், தாகத்தோடு ஜெபம் செய், தாகத்தோடு ஜெபம் செய். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. இப்போது ஒரு நிமிஷம் கண்களை மூடிக்கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் சந்திக்கின்ற குழப்பங்கள் அல்லது தடைகள், உங்களுடைய நிலைகளை மனதில் கொண்டு வாருங்கள். எந்த சூழலில் என்ன இருக்கின்றால் உங்கள் நிலைகளை மனதில் கொண்டு வாருங்கள். கண்களை திறக்காதீர்கள், கண்களை மூடிக்கொள்ளுங்கள்.
நீங்களே உங்களோட இப்போ நீ அனுபவிக்கிற வேதனை அதெல்லாம் மனதில் கொண்டு வா. எந்த குழப்பத்தில் இருக்கிற அதை மனதில் கொண்டு வா. ஒரு அடையாளம் ஒன்று கேள், ஒரு அடையாளம் ஒன்று கேள். அது நம்பிக்கைக்கு எதிராக இருப்பதல்ல, மாறாக நான் நம்புகிறேன் ஆண்டவரே, இதோ என்னுடைய மன்றாட்டு அங்கே கேட்கப்படுகிறது என்ற உணர்வு எனக்கு தாரும் என்று சின்ன ஒரு அடையாளம், ஏதோ ஒரு அடையாளம் என்று கேள். அந்த அடையாளம் என்று கேட்டுக்கொண்டு சொல்லுத்திரு ஜெபத்தை உரத்த குரல் இவ்வாறு ஜெபியுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, நல்ல தெய்வமே, நல்ல தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா நிகழ்வுகளை உம்முடைய திரு சிலுவையோடு இணைத்து கொள்கின்றேன். இயேசுவே, புரிந்து கொள்கின்ற வரத்தை எனக்கு தாரும். இயேசுவே, புரிந்து கொண்டு வாழக்கூடிய வரத்தை எனக்கு தாரும். தெய்வமே, என்னுடைய வாழ்க்கையில் நடந்தேறிய பலவிதமான கசப்பான அனுபவங்களை உம்முடைய திரு சிலுவையோடு இணைத்து கொள்கின்றேன். என் குடும்ப அங்கத்தினர்களையும் அவர்களுடைய வாழ்க்கை சூழல்களையும் இயேசுவே நான் உன் திரு சிலுவையோடு இணைத்து கொள்கின்றேன். இரக்கம் வையும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, என்னுடைய வாழ்க்கையில் நான் இப்பொழுது சந்திக்கின்ற பல தடைகள், எதிர்கொள்கின்ற பல சவால்கள், இதனுடைய அர்த்தத்தை இப்பொழுது எனக்கு வெளிப்படுத்தி தாரும். ஹல்லேலூயா. தெய்வமே, தெய்வமே, என் புத்தியை நீ தாமே இப்பொழுது பிரகாசிப்பித்து தந்தருளும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. சேர்ந்து பாடி. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, 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 என் இயேசு தெய்வமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே, நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. ஆண்டவரே, செய்கின்ற தவறுகளை எல்லாம் இதோ என் பிள்ளைகள் தவறு செய்கிறார்கள், அவர்களை நான் திருத்துகின்றேன். என் கணவன் தவறு செய்கின்றான், அவனை நான் திருத்துகின்றேன். என் மனைவி தகாத வார்த்தையை பயன்படுத்துகின்றாள், அவளை நான் திருத்துகின்றேன். என் குடும்ப அங்கத்தினர்கள் தவறு செய்கிற பொழுது அதிகாரத்தில் இருக்கிற நான் அவர்களை திருத்துகின்ற சமயத்தில் அது நன்மையாக அவர்கள் பார்ப்பதில்லை, மாறாக கெடுதலாகவே அவர் பார்க்கின்றார்கள். நான் செய்வது நன்மைதான், ஆனால் அந்த நன்மையானது அவர்கள் போய் சேர்வதில்லை, அது தீமையாக போய் செய்கிறது. கடைசியில் இறுதியில் அவர்களுடைய வெறுப்புடனும் வைராக்கியத்துடனும் பார்க்கிறார்கள். என்னை கண்டாலே பிடிப்பதில்லை, எதிர்த்து போகிறார்கள், கோபப்படுகிறார்கள், எரிச்சல் அடைகிறார்கள். நான் என்ன பேசினாலும் இதை எதிராக போகிறார்கள். நன்மை தானே செய்தேன், நல்ல காரியம் தானே செய்தேன், பிறகு ஏன் எனக்கு எதிராக போகிறார்கள் என்று எனக்கு தெரிவதில்லை. அப்படி எதிராக போன காரணத்தினால் மீண்டும் அவர்களை கண்டிப்பதற்கோ அவர்களை வழிகாட்டுவதற்கோ எனக்கு அங்கு விருப்பம் இல்லாமலே போய்விடுகிறது. ஆண்டவரே, ஒரு நபருக்கு நான் நன்மை செய்ய நினைத்த போதிலும் அது எனக்கு கெடுதலாகவே வந்து நிற்கின்றனவே
ஏன் எனக்கு தெரியவில்லை? இன்னும் என் வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் இன்னும் என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை, என்னால் கண்டுபிடிக்க முடியவில்லை. இயேசுவே, என் மேல் இரக்கம் கொள்ளும், எனக்கு சக்தியை தாரும் ஆண்டவரே, எனக்கு சக்தியை தாரும். செய்யும் தவறை திருத்தும் போது பகைவராய் பார்ப்பதும் ஏனோ? செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் போது ஏளனமாய் பார்ப்பதும் ஏனோ? செய்யும் தவறை திருத்தும் போது பகைவராய் பார்ப்பதும் ஏனோ? செய்யும் குற்றத்தை மன்னிக்கும் போது ஏளனமாய் பார்ப்பதும் ஏனோ? கேள்விதனை கேட்கிறேன், பதில் தாருமே. கேள்விதனை கேட்கிறேன், பதில் தாருமே. என் இயேசு தெய்வமே, நான் புரிந்திட வரம் தாருமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் வரம் தாருமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. தெய்வமே, நலன்களால் நான் நிறைகின்ற பொழுது இதோ என்னுடைய கிருபை என்று நான் நினைத்து கொண்டிருந்தேன். என்னுடைய திறமை தான் இதுக்கெல்லாம் காரணம் என்று நான் சொல்லி கொண்டிருந்தேன். ஆனால் என் வாழ்க்கையில் வேதனைகள் கடந்து வருகிற பொழுது, தோல்விகள் கடந்து வருகிற பொழுது, ஏமாற்றங்கள் கடந்து வருகின்ற பொழுது, நீதான் இதற்கு காரணம் என்று சொல்லிக்கொண்டு உன்னை நான் காயப்படுத்துகின்றேன். ஏன் ஆண்டவரே என் வாழ்க்கையில் தோல்விகள், ஏன் வேதனைகள், ஏன் ஏமாற்றங்கள் என்று சொல்லிக்கொண்டு உன்னை காயப்படுத்தி கொடுக்கின்றேன். நன்மைகள்லாம் நான் நிறைகின்ற பொழுது, நான் எதிர்பார்ப்பதெல்லாம் நடக்கின்ற சமயத்தில் உன்னை மறந்து விடுகின்றேன். எனக்கு நீ தேவையில்லை, என் திறமை தான் இதற்கெல்லாம் காரணம், என் படிப்பு தான், என் உழைப்பு தான் இதற்கெல்லாம் காரணம் என்று சொல்லிக்கொண்டு போய்விடுகின்றேன். ஆனால் என் வாழ்க்கையில் ஒரு ஏமாற்றங்களோ ஒரு தோல்விகளோ வருகிற சமயத்தில், ஏன் ஆண்டவரே எனக்கு தோல்விகள் என்று சொல்லிக்கொண்டு உன்னை காயப்படுத்துகின்றனே? ஆண்டவரே, பக்குவம் இல்லாமல் அல்லவா நான் நடந்து கொண்டிருக்கின்றேன். ஒரு நாளும் நீ எனக்கு எதிராக போக மாட்டீரே. உன்னுடைய உருவிலும் சாயலிலும் என்னை நீ படைத்திருக்கின்றீர். உன்னுடைய உயிர் மூச்சையும் எனக்கு நீ தந்திருக்கின்றீர். அப்படி இருக்கிற சமயத்தில் எப்படி தெய்வமே எனக்கு எதிராக நீ போவாய்? எப்படி ஆண்டவரே எனக்கு எதிராக நீ செயல்படுவாய்? என்னை இந்த உலகத்தில் நீ வாழத்தான் அனுப்பினாய் ஒழிய நான் மரிக்க வேண்டும் என்று நீ அனுப்பவில்லையே. இந்த உலகத்தில் நான் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் எனக்காக ஒரு குடும்பத்தை தந்தீர், சொந்த பந்தங்களை தந்தீர், உற்றார் உறவினர்கள், எனக்காக ஒரு சமுதாயத்தை நீ படைத்தீர் ஒழிய நான் அழிந்து போக வேண்டும், நான் கண்ணீர் சிந்த வேண்டும், நான் அவமானப்பட வேண்டும் எண்ணத்தில் ஒரு நாள் நீ என்னை படைக்கவில்லையே. பிறகு ஏன் ஆண்டவரே எனக்கு இப்பேற்பட்ட ஒரு தவறான கருத்துக்கள், தவறான சிந்தனைகள்? இதோ ஓடி வருகின்றேன். என்னிடத்தில் இருக்கின்ற பாவங்கள் என் கண்களை மறைத்திருக்கின்றன. என்னுடைய பாவங்கள் என் கண்களை மறைத்து இருக்கின்றன. அந்த மறைக்கப்பட்ட காரணத்தினால் நீ என் கூட இருக்கின்றேன், என் குடும்பத்தில் இருக்கின்றேன், என் வாழ்க்கையில் இருக்கின்ற உணர்வு போலும் இல்லாமல் நான் இருக்கின்றேன். தெய்வமே, என் மேல் இரக்கம் கொள்ளும். நான் மன்னிப்பு கேட்டு ஓடி வருகின்றேன். இனி முதல் வார்த்தையை நான் படிப்பது மட்டும் இல்லாமல் நல்ல கண்ணீரோடு பாவ சங்கத்தினம் செய்து இதான் பலியில் அப்பத்தை நான் உண்கின்ற பொழுது நீ என் உள்ளத்தில் நீ நிரம்பி வருவாய். என்னுடைய மறைக்கப்பட்ட பாவங்கள், மறைந்திருக்கிற பாவங்கள் அத்தனையும் நீ எடுத்து மாற்றுவாய். தெய்வமே, என்னை ஒரு புதிய படைப்பாக நீ மாற்றுவாயே. என் கூட இருக்கிற தெய்வம் நீர். ஒருபோதும் எனக்கு எதிராக போக மாட்டீர். இந்த ஒரு போத்தியம், இந்த ஒரு உணர்வு இப்போ எனக்கு தாரும் ஆண்டவரே, இப்போ எனக்கு தாரும். நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதேனோ? வேதனை வந்தால் காரணம் நீ என்று
சொல்லும் நிலை வருவதும் ஏனோ. நலன்களாலே நிறையும் போது உன்னை மறந்து போவதேனோ. வேதனை வந்தால் காரணம் நீ என்று சொல்லும் நிலை வருவதும் ஏனோ. கண்ணீரோடு கேட்கிறேன் பதில் தாருமே, கண்ணீரோடு கேட்கிறேன் பதில் தாருமே, என் இயேசு தெய்வமே. நான் புரிந்திட வரம் தாருமே, புரிந்து கொள்ளும் வரம் தாருமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே, புரிந்து கொள்ளும் வரம் தாருமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. புரிந்து கொள்ளும் நாதனே என் இயேசு தெய்வமே, 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 புரிந்து கொள்ளும் வரம் தாருமே. நான் புரிந்து கொண்டு வாழ வேண்டுமே. கிட்டத்தட்ட 10 பேர் தெய்வம் அடையாளப்படுத்துகின்றார். அடையாளம் கேட்டுக்கொண்டே அவர் இருக்கின்றார்கள். ஆண்டவரே, பல ஆண்டுகளாக இதோ நான் ஜெபிக்கின்றேனே, எனக்கு இல்லையே, கிடைக்கலையே என்று இதை தெய்வம் என்று அவருக்கு அடையாளத்தை கொடுத்து அவர் உறுதிப்படுத்துவதாக வார்த்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். பைல்ஸ் நோயிலிருந்து தெய்வம் ஒரு நபருக்கு சௌக்கியத்தை கொடுத்து ஆசீர்வதிக்கின்றார். முழங்கால் காஃப் மசில்ஸ், அந்த முழங்கால் கீழே காஃப் மசில்ஸ் சதைப்பிடித்தம், அதிலிருந்து தெய்வம் விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். நெஞ்சு எரிச்சல் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது, தெய்வம் அதிலிருந்து விடுதலை கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். அதே சமயத்தில் வேலை செய்கிற இடத்தில் அவருக்கு சம்பள உயர்வு கிடைக்காமல் இருக்கின்றன. பல காரியங்கள் இப்போ செய்கிறார்கள், ஆனால் சம்பள உயர்வு வராமல் இருக்கின்றன. தருகிறோம் என்று சொல்கிறார்களே அவர்கள் கிடைப்பதில்லை. இதை தெய்வம் அவர்கள் சம்பள உயர்வு கொடுப்பதற்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். கழுத்து வேதனையும் அதே சமயத்தில் நரம்பு தளர்ச்சியும் ஏற்பட்ட நபரை தெய்வம் குணப்படுத்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கின்றார். ஆம்பிட் அந்த ஷோல்டர் கீழே ஆம்பிட் அந்த இடத்தில் ஏதோ குறுப்போல் ஏதோ இருக்கின்றது. தெய்வம் அதிலிருந்து விடுதலை, அந்த வேதனையிலிருந்து தெய்வம் சௌக்கி கொடுத்து தெய்வம் ஆசீர்வதிக்கின்றார். Praise the Lord. Hallelujah. Hallelujah. Hallelujah.